அதிக எதிர்பார்ப்புகளை தூண்டக்கூடிய கிரகம் சூரியன். அது என்ன சார்? அது எப்படி சார்? சூரியனுக்கும் எதிர்பார்ப்புக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதை பற்றித்தான் நான் இன்றைய பதிவில் நாம் விரிவாக பேசப் போகின்றோம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் அரசியலுக்கான கிரகம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் பல தொழில்கள் இருக்க எல்லோருமே அரசியலில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிரு முறை பதவியில் இருந்தவர்கள் கூட, போதுமான அளவிற்கு பணத்தை சம்பாதித்தவர்கள் கூட போதும் அப்படின்னு, இதுவரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் போதும், இதுவரைக்கும் அரசியலில் இருந்தது போதும் என்று யாருமே அரசியலை விட்டு ஒதுங்க நினைப்பது இல்லை. காரணம் சூரியனே. சூரியனுக்கு கௌரவம், அங்கீகாரம், அந்தஸ்து, பதவி முக்கியமானது. பணத்தை விட மரியாதை, புகழை, பேரை முக்கியமாக நினைக்கக்கூடியவர் சூரியன். அதாவது பணங்காசை விட பேர், புகழ் முக்கியம்னு நினைக்கக்கூடியவர் சூரியன். இது நம்ம மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸில் கூட நம்ம படிச்சிருப்போம், படித்தவர்களுக்கு தெரியும். செல்ஃப் எஸ்டீம் மிக அதிகமான சந்தோஷத்தை தரக்கூடியது. செல்ஃப் எஸ்டீமின் மூலமாக செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதாவது நம்ம செல்ஃப் எஸ்டீம்னா நம்ம வாழ்க்கையில் பிறந்த லட்சியத்தை அடைவதன் மூலமாக நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் அப்படிங்கிறதா மாஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். ஆக சூரியனே இந்த செல்ஃப் எஸ்டீமை குறிக்கக்கூடியவர். செல்ஃப் எஸ்டீம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது இந்த பிறவியில் பிறந்ததற்கான அர்த்தம் கிடைத்ததாக அந்த ஆத்மா, அந்த ஜாதகர் நினைத்து விடுவார். ஆக ஆன்ம பலம், ஆன்ம திருப்தி, ஆன்ம சாந்தி அடைவதும் இந்த செல்ஃப் எஸ்டீமின் காரணமாகவே அவருக்கு கிடைக்கும். எந்த ஒரு நபருக்கு அதிகமான மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதோ அவருக்கு ஆன்ம பலம் சிறப்பாகவே இருக்கும். அவருக்கு ஆன்மா ரொம்ப சந்தோஷமான நிலையில் இருக்கும். ஏன் இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா, இந்த செல்ஃப் எஸ்டீம் தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு வழிவகுக்கும். சிம்பிளாக சொல்வதானால், இந்த மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த பிறப்பின் நோக்கமே நமக்கு நிறைவேறியதாக நமக்கு நாமளே உணர வைக்கும். அதனால தான் இந்த செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் ஆக்சுவலைசேஷனும் இந்த சூரியனே காரகராக இருக்கிறார். சூரியனுடைய காரகத்தின் மூலமாகவே நம்ம அதை அடைகிறோம். ஏன் இங்கே சூரியன் இதை கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய முக்கியமான காரகத்துவங்களில் ஒன்று கற்பனையும் ஒன்றாகும். கற்பனையை கோட்டையை கட்டுவதில் சூரியனே வல்லவர் ஆவார். பழங்கால கோட்டைகளை குறிக்கக்கூடியவர், பழங்கால அரண்மனை கோட்டைகளை குறிக்கக்கூடியவர் சூரியன். இதோடு இணைந்து மனக்கோட்டையையும் சூரியனை குறிக்கக்கூடியவராக இருப்பார். கனவு காலங்கள், அதை நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய நாள் ஒரு நாள் வரும்னு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, சூரியனே கற்பனையும் கனவு காணக்கூடிய உலகத்தையும் அமைக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் அமைக்கக்கூடிய நிலைகள் இருப்பார். ஆக அந்த நாம் எதை பற்றி கனவு பண்ணுறோமோ, அதை கனவு காண்றோமோ, அந்த கனவு காணக்கூடிய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், தன்னிறைவு ஏற்பட்டுவிடும். இதை குறிப்பதே சூரியன் ஆகும். ஆக சூரியன் எந்த ராசியில, நமது ஜாதக கட்டத்தில் எந்த ராசியில நிற்கின்றாரோ அந்த ராசி காரகத்துவத்தின் ரீதியிலான மற்றும் பாவக காரகத்துவ ரீதியிலான கற்பனையை ஏற்படுத்துவார். அதாவது ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம். இப்ப 5ஆம் பாவத்தில் நிற்கிறான 5ஆம் பாவக ரீதியிலான எதிர்பார்ப்புகள், கற்பனைகளை தூண்டுவார். அதே போல அவர் எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறார், அதாவது சிம்மத்தில் நிற்கிறாரா, விருச்சிகத்தில் நிற்கிறாரா, துலாத்தில் நிற்கிறாரா, எந்த ராசியில இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கின்றன. அந்த காரகத்துவ ரீதியிலான கற்பனையையும் சூரியன் தூண்டி விடுவார். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு சில பதிவுகளில் இந்த ராசி காரகத்துவத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். ஆக அவர் எந்த ராசியில இருக்காரோ, எந்த பாவத்தில் இருக்காரோ அதற்கு தொடர்பான கற்பனையை நமக்கு தூண்டி விடுவார். இந்த 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருமே அரசியல் ஆசை மற்றும் பட்டம் பதவிகள் பெற வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் அந்த 10ஆம் இடம் தான் பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் அவங்க அரசு வேலைக்கு போகணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகர்கள். அதனால எந்த பாவகத்தில், எந்த ராசி காரகத்துவத்தில் சூரியன் இருக்கிறாரோ, எந்த பாவகத்தில் சூரியன் இருக்கின்றாரோ அந்த பாவக ரீதியிலான ராசி காரகத்துவ ரீதியிலான கனவும் கற்பனையும் ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதோடு இணைந்து சூரியனின் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், அதோடு சூரியனின் நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அட்லீஸ்ட் அவர்களுடைய வீட்டிலேயாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தான் யாருன்னு அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவே இறுதி முடிவாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே சூரியன் ஆவார். ஆக இன்றைய பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதுவிதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.